நமஸ்காரம். அடியேன் மாதவன். இன்றைய தினத்தில் தனுர் மாதம் திருப்பாவையுடைய 13வது பாசுரத்துக்குண்டான விளக்கத்தை பார்க்கலாம். பெரிவாலாம் ஆச்சரியமாக இந்த பாசுரத்துக்கு விளக்கத்தை கொடுத்துருக்கா. அதை இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம். தனுர் மாதத்தில் விசேஷமாக நடக்கிற உற்சவமான இந்த திருப்பாவை உற்சவத்தில் 13ஆம் நாள் பாசுரம் என்னன்றதை முதல்ல பார்த்துருவோம். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீற்றிமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லம் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்றது இன்னைக்கு உண்டான பாசுரம். விசேஷமான பாசுரம். இந்த பாசுரத்தில் கண்ணனுடைய அவதாரத்தில் நிகழ்ந்த நிகழ்வை சொல்கிறா அப்படின்னு அர்த்தமாகுது. புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. கிருஷ்ண அவதாரத்தில் கொக்கு வடிவில் பகாசூரன் அப்படின்ற அரக்கன் வந்தானாம். அவன் கண்ணனை தன்னோட அழகால விழுங்கிடணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டானோ. அப்படி பிரயத்தனப்பட்ட அவனை கிருஷ்ணர் அவருடைய அதாவது பகாசுரனுடைய அலகுகளை தன்னுடைய கையால் விரிச்சு கிழிச்சு வதம் பண்ணிட்டாராம். அப்படியாப்பட்ட அப்படின்னு சொல்கிறான். இந்த பகாசுரனுடைய வதம் அப்படின்றது கொஞ்சம் பெரிய அது கிருஷ்ண லீலைகளில் இதுவே கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொல்லுவாள். எந்தெந்த இடத்துல உட்காண்டா, எப்படி வந்தா, எப்படி போனா, இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது இந்த பகாசுரனுடைய வதம். அந்த பகாசுரனை வதம் பண்ணும்போது பகாசுரனை வதம் பண்ணினதுனால புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அவனை தன்னுடைய கைகளால் கிள்ளி, அதாவது அலகு வாயில் இருக்கக்கூடிய அலகை ரெண்டா பிச்சு, இறக்கையை பிச்சு, கால்களை பிச்சு அப்படின்னு சொல்லின்னு வர ஆண்டாள். கிள்ளி களைந்தானை கீற்றிமை பாடிப்போய் அவனுடைய கீர்த்தியை பாடாமல் வேற என்ன நமக்கு வேலை இருக்கே, அதனால கண்ணனுடைய கீர்த்தியை பாடுறதுக்கு வாங்கோ. பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். குழந்தைகள் சிறுமிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துண்டு எல்லாரும் கண்ணனுடைய இந்த பிரதாபத்தை, குறிப்பா இந்த பகாசுரனுடைய வத பிரதாபத்தை பத்தி பேசலாம் வாங்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கூப்பிடலாம். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. இது கால அளவை குறிக்கிடுறாளாம். எப்படி குறிப்பிடுறா அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளி அப்படின்ற கிரகமானது, சுக்கிர கிரகமானது எழுந்துட்டான், முன்னாடி வந்துட்டான். வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கிரகமானது தள்ளி போறதான். இந்த குரு கிரகம் தள்ளி போனதுனால, சுக்கிரன் பக்கத்தில் வந்துட்டதுனால நாம் இவ்வளோ கால அளவு இந்த கண்ணனுடைய சரித்திரத்தை பேசாமல் இருந்துட்டோம். இப்போ இது ரெண்டும் இன்னும் வெள்ளி சுக்கிரன் வந்துட்டதுனால இப்போ கூட இதை பேசலைன்னா நாம் பண்ணுறது தப்பு. இந்த பாவை நோன்பில் நாம் இதை பற்றி பேசி கண்ணனுடைய பிரதாபங்களை சொல்லலையானா தப்பாக போயிடும்னு ஆண்டாள் மறுபடியும் வர்ணிச்சுன்னு வராளாம். இப்போ இந்த பகாசுரனுடைய சரித்திரத்தை, கண்ணனுடைய லீலைகளை இந்த திருப்பாவை நோன்பு நோக்கும் பொழுது யார் நினச்சிக்கிறாளோ, யார் யோசனை பண்ணுறாளோ, யார் மற்றவாளுக்கு சொல்கிறாளோ அவா பாவை நோன்பை நோன்றவாளுக்கு சமமானவா அப்படின்னு ஆண்டாள் சொல்ல வரா அப்படின்னு இந்த பாசுரத்தில் முதல் 4 வரியிலே நமக்கு தெரியறது. இப்படி நாம் செய்ய வேண்டிய சமயத்தில் புல்லும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய், பறவைகள், குருவிகள், கிளிகள் எல்லாம் பரபரப்பா அதனுடைய வேலை என்ன, கார்த்தால இறை தேடுறது தான் வேலை. இறையை தேடி தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கறது தான் வேலை. இதை தவிர வேற என்ன வேலை இருக்க போகிறது?
அப்படின்னா விடிய போகிறது, விடியற் காத்தாலே நம்ம போய் இறைய தேடின்னு வந்து நம்மளுடைய குழந்தைகளை பசியை ஆற்றணும்னு பரபரப்பாக இருக்கக்கூடிய பட்சிகள் கூட்டங்கள் அப்படின்னு ஆண்டாள் சொல்ல வராளாம். பட்சிகள் மட்டுமே அந்த சமயத்தில் பரபரப்பாக இருக்குமானா இருக்கக்கூடாது, மனுஷாலும் அந்த சமயத்தில் பரபரப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாளாம். புல்லும் சிலம்பினகான் போதரிக்கண்ணினாய் குள்ள குளிர நீராடாதே அப்படின்றா. இப்படியாப்பட்ட பட்சிகள் பரபரப்பாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பகாசுரனுடைய சரித்திரத்தை பற்றி, புல்லின் வாய் கீண்டான்னு அவனுடைய சரித்திரத்தை பற்றி நாம் பேசாமல், இன்னும் நீ எழுந்துக்காம, குளிக்காம, அலங்காரம் பண்ணிக்காம, விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தை வீண் பண்ணக்கூடிய குழந்தையா இருக்கியே அப்படின்னு ஆண்டாள் சொல்ல வராளாம். குள்ள குளிர நீராடாத, உடம்பு மனசு எல்லாம் வந்து அந்த குளிர் நிலைமைக்கு கொண்டு போகணுமா. அப்படி கொண்டு போனால் அந்த சமயத்தில் நாம் பேசுகிற செயலும் செய்கையும் சமயமும் எல்லாம் ஒத்து வந்தால் எல்லாம் நல்லதாக இருக்கும்னு பெரிவாய் அந்த காலத்திலேருந்து சொல்லின்னு வரா. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அதுக்கு பேர். கார்த்தால 4:30லேருந்து 6. அந்த சமயத்தில் நீ குளிச்சு முழுகி சுத்தமாக இல்லாமல் ஏதோ ஒரு கிருஷ்ணலீலையை பற்றி பேசாமல் தூங்கின்னு இருக்கியே, இது தப்பாச்சே அப்படின்னு சொல்கிறாளாம். பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், படுத்துருக்கக்கூடிய நாள் என்னதுன்னு தெரியாமல் படுத்துருக்கியே அப்படின்றாலும் ஆண்டாள். இப்படியாப்பட்ட நல்ல நாளில் நாம் கண்ணனை பற்றி பாராட்டாமல், கண்ணனுக்கு எல்லாம் செய்யாமல் இன்னும் படுத்துருக்கியே, என்னுடைய நண்பனான கண்ணனுக்கு நீ வந்து பாவை நோன்பு நோட்காம, என்னுடைய ஆச்சாரியனான கண்ணனுக்கு நீ இன்னும் பாவை நோன்பு நோட்காம படுத்துருக்கியே, எழுந்து வா அப்படின்னு தன்னுடைய தோழியை கூப்பிடுறாளாம். கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாளுக்கு கண்ணன் ஒஸ்தி, ஆண்டாளுடைய தோழிக்கு கண்ணன் ஒஸ்தியா அப்படின்னா கிடையாதான். ஆனால் அந்த மாதிரி கள்ள எண்ணம் வச்சுக்காத. கண்ணன் மொத்தத்தில் பொது, அதனால் கண்ணனை பொதுவாக வச்சுண்டு எல்லா விதமான செய்கைகளையும் செய்யக்கூடிய இந்த கண்ணனை, நமக்காக விசேஷமாக அனுகூலங்கள் செய்யக்கூடிய கண்ணனை பாராட்டி நீ வந்து எழுந்து குளிச்சுட்டு வந்து பாவை நோன்பு நோத்து அதன் மூலமாக கண்ணனுடைய சகல விதமான சகாயங்களையும் பெறணும் அப்படின்றதுக்காக நான் உன்னை திருப்பி திருப்பி எழுப்பிண்டே இருக்கேன், நல்லபடியாக எழுந்து வா அப்படின்னு சொல்கிறானாம். வானியல் சாஸ்திர பிரகாரம் ஏறக்குறைய 260 வருஷம் ஆனாதான் வியாழன் நம்ம கண்ணை விட்டு மறையுமா. வெள்ளி 250 வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா. குருவும் சுக்கிரனும் அவ்வளோ பக்கத்தில் வர்றது எப்போவோ ஒரு நிகழ்வு. அப்படியாப்பட்ட நிகழ்வே நமக்கு நடந்து போயிடுத்து. இந்த நிகழ்வை காட்டிலும் நீ இன்னும் தூங்கின்னு இருக்கிறது சரியில்லைன்னு வானியல் சாஸ்திரத்தை உள்ளே கொண்டு வர ஆண்டாள். இது விசேஷமான பாசுரம்னு விளக்கத்தை கொடுக்குறவா எல்லாம் தெரியப்படுத்திகிட்டே வரும். வானியல் சாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கு அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு அப்படின்றது இது மூலமாக நமக்கு ருஜுவும் மாறுது. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் கண்ணனை பாராட்டக்கூடிய ஆண்டாள் தன்னுடைய தோழியை எழுப்பும்போது உதாரணங்களை சொல்லி எழுப்புறா. கிளிகள் பட்சிகள் மிருகங்கள்லாம் எழுந்துட்டு அதனுடைய இரையை தேட போகிறது, நீ இன்னும் தூங்கின்னு இருக்கே, தூங்காத, அது நல்லதில்லை அப்படின்றத ஆண்டாள் சொல்கிறா. அதுக்கு முன்னாடி பாசுரனை வதம் பண்ணின கண்ணனை பற்றி பேசாமல் இந்த 4:06 பிரம்ம முகூர்த்தத்தில் நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாளாம். இப்படி விசேஷமாக விதவிதமாக கண்ணனை பற்றி சொல்கிறதுக்காக தன்னுடைய தோழிகளை எல்லாம் ஒன்றா அழைச்சிண்டு விசேஷமாக ரங்கநாதர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் திருப்பாவை நோன்பு நோக்கிறதுக்கு ஆண்டாள் போனா அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தோட விளக்கமாறுது. விசேஷமான விளக்கமாக இருக்குது இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை மேற்கொண்டு ஆச்சாரியன்
சாய்க்கச்சே உபன்யாசத்தில் எந்த புராணத்தை கொண்டு வரார் அப்படின்றத பார்க்கலாம். விசேஷம். ஆச்சாரியன் திரும்ப திரும்ப வருஷா வருஷம் எல்லாருக்கும் இந்த உபன்யாசத்தை சொல்லின்னு வரா. அப்படி சொல்லின்னு வரச்சே ஒரு வாட்டி நரசிம்ம அவதாரத்தை பற்றி இந்த உபன்யாசத்தில் சொல்கிறா. சிங்க முகம் கொண்டு மனித உருவு கொண்டு பூலோகத்தில் பிரகல்லாதனை காப்பதற்காக பிரகல்லாதனுடைய தகப்பனாரான இரண்யனை வதம் செய்ய பூலோகத்தில் பெருமாள் அவதரித்தார். அந்த அவதாரத்தின் பொழுது வேறு ஏது நோக்கமில்லாமல் ஒரே நோக்கத்துடன் இரண்யனை வதம் செய்வது என்ற முடிவுடன் வெளியில் வந்ததால், தூணை விட்டு வெளியில் வந்ததால், அடுத்த சில நொடிகளில் இரண்யனை வதம் செய்துவிட்டார் பெருமாள். மீண்டும் அவரை ஆஸ்வாசப்படுத்த எல்லாரும் பிரயத்தப்பட்டனர். அப்படி ஆண்டாள் இந்த விசேஷமான பாசுரத்தின் மூலம் தனது தோழிகளை கண்ணனுடைய லீலைகளை சொல்லி விசேஷமாக அழைப்பதற்காக பாசுரத்தை பாடியுள்ளாள். இது நரசிம்ம சரித்திரத்தை ஒத்து உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு உபன்யாசத்தில் சாய்க்கிறார். இந்த நரசிம்ம சரித்திரத்தை சொல்லி இதில் இந்த அந்த இரண்ய வதத்தை சொல்லச்சே எல்லாரும் பாகவதர்கள்லாம் ரொம்ப ஆஸ்வாசப்படுத்திட்டு பெருமாள் நமக்காக பூலோகத்தில் வந்திருக்கா, பிரகல்லாதனுடைய சந்ததிகள் நாம் பூலோகத்தில் இருக்கோன்றத மனசில் நினச்சிட்டு கண்ணில் ஜலம் விட்டு அழுவா. அதை பார்க்கிறவா, அந்த உபன்யாசத்தை கேட்குறவா இல்லை, பக்கத்தில் உக்காண்டிருக்குவா கேட்கச்சே அது எப்படி இருக்குன்னா அந்த சுவாரத்தை சொல்லவே முடியாதான். அந்த மாதிரி பெருமாளுக்கு ஒன்று நடக்கிறது அப்படின்னா எல்லாரும் ஒன்றா கூடி விசேஷமாக இருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே ஆண்டாள் எல்லாரையும் ஒன்றா கூட்டி கண்ணனுக்காக விசேஷமாக பண்ணினா இந்த செய்கையை அப்படின்னு. வேற ஒரு வருஷம் வேற ஒரு இடத்துல ஆச்சாரியன் சாய்க்கச்சே ராமாயணத்திலேருந்து ஒரு சின்ன சமாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறா. ராவணன் லங்கைக்கு சீதையை கடத்தின்னு போகிறான். அப்படி போகச்சே ஜடாயு வழிமறிச்சு சீதையை நீ கூட்டுன்னு போகக்கூடாதுன்னு ராவணனோட சண்டை போடுற. அப்படி சண்டை போட்ட காலத்தில் ஜடாயுவோட ரக்கையை வெட்டுடுறாராம் ராவணன். அப்படி வெட்டிட்டதுனால அது ஒரு மலைமுகட்டின் மேலே விழுந்துடுத்தான். இப்போ கொஞ்ச காலம் ஆயிடுத்து, ராமன் தேடின்னு வர்றார் சீதையை. அப்படி சீதையை தேடின்னு வரும் பொழுது ஜடாயு பிராண போகிற நிலைமையில் இருக்கான். அப்போ எப்படியாவது ராமன்ட இந்த சமாச்சாரத்தை சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தன் வாயில் வைத்திருந்த மாமிசங்களை உமிழ்ந்து, எப்பவுமே பட்சி என்ன பண்ணுமா, மாமிசத்தை முதல்ல சாப்பிட்டுடுமா, அது கொஞ்ச நாள் வயிற்றுலேருந்து ஜரிமானம் ஆனா விட்டு தான் அடுத்ததுக்கு போகுமா. இப்போ ராமன்ட சொல்லணுன்றதுக்காக தன் வயிற்றை காலி பண்ணி அதுக்கப்புறமா ராமன் உரையாடணுன்றதுக்காக வாயில் வச்சிருந்த வயிற்றில் வச்சிருந்த மாமிச பிண்டங்களை வெளியில் உமிழ்ந்து அதுக்கப்புறம் ராமன்ட பேச ஆரம்பிக்கிறாரா. அவர் பேசும்போது ராமன் தன் நிலையை மறந்து தான் பெருமான் அப்படின்றத மறந்து ராஜ்யத்தை இழந்தோம், செல்வத்தை இழந்தோம், சீதையை இழந்தோம்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாராம். அவர் புலம்பினா மாதிரி பகாசுரனை வதம் பண்ணிட்டாளாம் கண்ணன். அப்படியாகப்பட்ட இந்த கண்ணனுடைய சரித்திரத்தில் பகாசுரன் வதம் மாறி ராவணன் வதம் நிகழணும், நிகழ்ந்திருக்கும்னு அனுமானம் கொள்றாளாம் ஜனங்கள்லாம். அப்போ கண்ணனுடைய சமகாலத்தில் இந்த நிகழ்வுகள் நடந்ததா நாம் அந்த சரித்திரத்திலேருந்து தெரிஞ்சுன்னு வரோம். ஆண்டாள் அதை அனுமானமாக கொண்டு சொன்னா, அதனால் இவ்வளோ விசேஷம் இந்த பாசுரத்துக்கு, இவ்வளோ விசேஷமான பாசுரம் இது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் சாய்க்கும்போது கேட்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும். ராமனுடைய சரித்திரமும் இதில் வந்துடுறது, நரசிம்மருடைய சரித்திரமும் இதில் வந்துடுறது, கிருஷ்ணருடைய சரித்திரமும் வந்துடுறது. ஆக மொத்தம் இந்த பாசுரத்தை சொல்லும்போது
மகாபாரதம் வாசித்த பலன், ராமாயணம் வாசித்த பலன், நரசிம்ம சரித்திரம் வாசித்த பலன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பூலோகத்தில் திருப்பாவை நோன்பு நோத்து இந்த பாசுரத்தை சேவிச்சும் போது கிடைச்சிடும் அப்படின்னு ஆச்சாரியன்லாம் சாய்க்கிறார். அவ்வளோ விசேஷமான பாசுரம். நீங்களும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி தேவதைகள் எங்களை தொந்தரவு பண்ணாமல் எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு இந்த பாசுரம் சேவிக்கும் போது நினச்சிருந்தீங்களன்னா கிருஷ்ண பரமாத்மா எல்லாருக்கும் சகல விதமான காரியங்களையும் நல்லபடியாக பூர்த்தி பண்ணி தருவார்னு விசேஷம். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடியேன் மாதவன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.